தமிழகம் முழுவதும் 5889 கோடி ரூபாய் செலவில் குடிசை மாற்று வாரியம் சார்பாக 1,86,000 வீடுகள் புதிதாக கட்டப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் பழனிசாமி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் தமிழகம் முழுவதும் 5889 கோடி ரூபாய் செலவில் குடிசை மாற்று வாரியம் சார்பாக 1,86,000 வீடுகள் புதிதாக கட்டப்படும் என்று அறிவித்தார். இதனையடுத்து சுகாதாரத்துறை சார்பாக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் 80 கோடி ரூபாய் செலவில் மேலாண்மை மையம் அமைக்கப்படும் என்றும், தஞ்சை, சேலம் மற்றும் கோவை உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் மருந்து கிடங்குகளுக்கு கூடுதலாக தலா ஒரு கட்டிடம் கட்டப்படும் என்றும், 12 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் சிடி ஸ்கேன் மையங்களும் விரைவில் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், தமிழக கரும்பு விவசாயிகளுக்கு கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க முடியாது என்று தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர், ஏற்கனவே கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 3000 ரூபாய் கொள்முதல் விலையாக வழங்கப்பட்டு வருவதாகவும், இதனை 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்க முடியாது என்றும் தெரிவித்தார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழக சட்டமன்ற சபாநாயகர் தனபால் இன்று மாலை வீடு திரும்புவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற சபாநாயகர் தனபால் கடும் வயிற்றுவலி காரணமாக நேற்று காலையில் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சபாநாயகர் ஓரளவுக்கு உடல்நலம் தேறியதை அடுத்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார். இதனையடுத்து அப்பலோ மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் தனபாலை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். இதனிடையே சபாநாயகர் தனபால் பூரண நலமடைந்ததால் இன்று வீடு திரும்புவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் 2வது நாளாக தமிழக சட்டப்பேரவையை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு எதிராக தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. முதலமைச்சர் பழனிசாமி தலைமையிலான அரசு மீது பிப்ரவரி 18ஆம் தேதி நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடந்தது. இந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பு செல்லாது என உச்சநீதிமன்றத்தில் அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் OPS அணியைச் சேர்ந்த மாஃபா பாண்டியராஜன் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் ஜூலை 11ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது. நம்பிக்கை ஓட்டெடுப்பு தொடர்பான வழக்கில் சட்ட உதவிக்காக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வேணுகோபால் ஜூலை 11 மற்றும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் நியமனம் செய்யப்பட்டுள்ள 3 சட்டமன்ற நியமன உறுப்பினர்கள் குறித்த விவகாரத்தில் ஒரு வாரத்திற்குள் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுவை மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அம்மாநில சட்டப்பேரவைக்கு பாஜகவை சேர்ந்த 3 பேரை நியமன MLAக்களாக நியமித்தார். இந்த நியமனத்தின் போது முதலமைச்சர் நாராயணசாமியை கலந்து ஆலோசிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் செய்து வைத்தார். இதனையடுத்து துணைநிலை ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட அதிகாரம் இல்லை என்று தெரிவித்த சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் லட்சுமி நாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் MLAக்கள் நியமன விவகாரத்தில் புதுவை மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இன்னும் ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் MLAக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது தொடர்பாக தமது வாட்ஸ்அப்பில் விளக்கம் அளித்துள்ள கிரண்பேடி, யூனியன் பிரதேச விதிமுறைகளின்படியே தாம் MLAக்களை நியமனம் செய்திருப்பதாகவும், புதுச்சேரியின் நிர்வாகி என்ற முறையிலேயே அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இவற்றில் எந்த விதிமீறலும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கதிராமங்கலம் கலவரம் தொடர்பாக 9 பேர் மீது 14 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து 9 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும், ONGC நிறுவனம் தங்கள் பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தி அங்கு கடந்த 5 நாட்களாக தொடர் போராட்டம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முத்தரப்பு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் போலீசால் கைது செய்யப்பட்ட 9 பேரையும் எந்தவித நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்ய கோரி அப்பகுதி மக்கள் பேச்சுவார்த்தையை புறக்கணித்தனர். ஆனால் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி 8 பேர் மட்டும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும், கதிராமங்கலம் கிராமத்தை ONGC நிறுவனம் தத்தியெடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் கதிராமங்கலம் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. 3 கிராமங்களை உள்ளடக்கிய 12,000 பேர் வசிக்கும் இந்த கிராமத்தில் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டதாகவும், போராட்டத்தில் பங்கு பெறாதவர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தினை வைத்து மக்களின் பிரச்சினை தீர்ந்துவிட்டதாக மாய தோற்றத்தை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் முயற்சிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் அப்பகுதியில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியிலிருந்து கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிடவில்லை என்று தமிழக அரசு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அதில் காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும், இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையும் கர்நாடகா செயல்படுத்தவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
கடந்த செப்டம்பர் மாத பங்கான 22.5 TMCக்கு பதிலாக 16.5 TMC தண்ணீரை மட்டுமே கர்நாடக அரசு இதுவரை திறந்துவிட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு 5.966 TMC தண்ணீரை காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு செப்டம்பர் மாதத்தில் வழங்க வேண்டியது நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகம் போதிய நீர் தரவில்லை என்பதால் உடனடியாக தண்ணீரை திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு தனது மனுவில் தெரிவித்துள்ளது. கேளிக்கை வரியை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தியேட்டர் உரிமையாளர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்தம் 3வது நாளாக இன்றும் தொடர்கிறது. நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்துள்ள GSTயில் சினிமா டிக்கெட்டுக்கு 28% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இது தவிர தமிழக அரசின் கேளிக்கை வரி என உள்ளாட்சிகள் மூலம் 30% வரி விதிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் ஒரு முனை வரி நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் தியேட்டர் உரிமையாளர்கள் 58% வரி செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கேளிக்கை வரியை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தியேட்டர் உரிமையாளர்கள் ஜூலை 3ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கினர். இவ்விவகாரம் இன்னும் முடிவுக்கு கொண்டுவரப்படாத நிலையில் 3வது நாளாக இன்றும் வேலைநிறுத்தம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்படத்திற்கான கேளிக்கை வரியை ரத்து செய்வது குறித்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து பேசியிருப்பதாக திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் அபிராமி ராமநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று மாலைக்குள் இதுகுறித்து நல்ல முடிவு வெளியாகும் என தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ் சினிமாவில் பணிபுரியும் லட்சக்கணக்கானோரின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தங்கள் வேண்டுகோளை பரிசீலிக்குமாறு கேளிக்கை வரி குறித்து நடிகர் ரஜினிகாந்த் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளுக்கு 30% கேளிக்கை வரியை ரத்து செய்ய கோரி தமிழகம் முழுவதிலும் உள்ள திரையரங்கு உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி GST வரியுடன் கேளிக்கை வரியும் செலுத்த அரசு உத்தரவிட்டுள்ளதால் தங்கள் வாழ்வாதாரம் முடங்கியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கேளிக்கை வரியை ரத்து செய்தால் மட்டுமே தங்களால் தொடர்ந்து சினிமா துறையில் இருக்க முடியும் என்றும் அவர்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திரையரங்குகளின் இந்த போராட்டத்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல லட்சம் சினிமா தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கேளிக்கை வரியை ரத்து செய்ய கோரி பல நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் திரைப்பட இயக்குநர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கேளிக்கை வரி குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள நடிகர் ரஜினிகாந்த், தமிழ் சினிமா துறையில் பணிபுரியும் லட்சக்கணக்கானவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தங்கள் கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலனை செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். GST வரி விதிப்பின் எதிரொலியாக மானிய சிலிண்டர்களின் விலை 32 ரூபாய் அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் வாட் மற்றும் விற்பனை வரி இதற்கு முன் இல்லாமல் இருந்தது. இதனால் சிலிண்டர் விலை குறைவாக இருந்து வந்தது. இந்நிலையில் GSTயால் மானிய விலை சிலிண்டர்களுக்கான வரி 5% உயர்ந்துள்ளது. இதனால் எரிவாயு சிலிண்டர்களின் விலையை அதிகரித்து எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. அதன்படி சென்னையில் 434 ரூபாய் 15 காசுகளுக்கு விற்கப்பட்ட மானிய விலை சிலிண்டர் தற்போது 31 ரூபாய் 41 காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒரு சிலிண்டர் விலை 465 ரூபாய் 56 காசுகளாக உயர்ந்துள்ளது. இதற்கு முன் அதிகபட்ச விலை உயர்வாக கடந்த 2011ஆம் ஆண்டு ஒரே நாளில் 50 ரூபாய் அளவிற்கு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டது. 6 ஆண்டுகளுக்கு பின் ஒரே நாளில் 32 ரூபாய் அளவுக்கு விலை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் இறுதி வாதம் முடிந்துள்ள நிலையில் வழக்கின் தீர்ப்பு ஆகஸ்ட் மாதம் அறிவிக்கப்படும் என்று CBI சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு 2G ஸ்பெக்ட்ரம் உரிமம் வழங்கியதில் மத்திய அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராஜா, திமுக MP கனிமொழி உள்ளிட்டோர் மீது CBI வழக்கு பதிவு செய்தது. டெல்லி CBI நீதிமன்றத்தில் நீதிபதி OP ஷைனி முன்பு விசாரணை நடந்து வருகிறது. சுமார் 1000 பக்கங்கள் கொண்ட எழுத்துப்பூர்வமான வாதத்தை அரசு தரப்பில் தாக்கல் செய்திருந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பிலும் எழுத்துப்பூர்வமான வாதமும் முடிவடைந்தது. இதனையடுத்து ஆகஸ்ட் மாதம் தீர்ப்பு வழங்க இருப்பதாக CBI சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஒருவேளை ஆகஸ்ட் 25ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படவில்லை எனில் அடுத்த 10 தினங்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி திருமுருகன் காந்தி உட்பட 4 பேர் தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசு மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் 21ஆம் தேதி மெரினாவில் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தை திருமுருகன் காந்தி ஒருங்கிணைத்து நடத்தினார். மெரினாவில் போராட்டம் நடத்த தடை இருக்கும் நிலையில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருமுருகன் காந்தி, டைசன், அருண்குமார், இளமாறன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து திருமுருகன் உள்ளிட்டோர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை இன்று விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசு மற்றும் சென்னை காவல் ஆணையர் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. கோவை மார்க்சிஸ்ட் அலுவலகத்தின் மீது நடத்தப்பட்ட பெட்ரோல் குண்டுவீச்சு தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை காந்திபுரத்தில் உள்ள 100 அடி சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட தலைமை அலுவலகம் உள்ளது.
இங்கு கடந்த ஜூன் 17ஆம் தேதி அதிகாலையில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் நிகழ்த்தினர். இதில் பெரிய அளவில் சேதம் ஏதும் இல்லை என்றாலும் சிபிஎம் கட்சியினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காந்திபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கேரளத்தில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தின் மீது கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது என்று தெரியவந்துள்ளது. குண்டுவீச்சு சம்பவத்தில் மேலும் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதும் தெரியவந்துள்ளதை அடுத்து அவரை பிடிக்க தனிப்படையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சரவணகுமாரை நேற்று நள்ளிரவில் நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் பின்னர் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் சார்பில் சட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று சென்னையில் நடைபெற்று வருகின்றது. சென்னை அடையாறில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வினை சட்டம் மற்றும் சிறைச்சாலைத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டத்துறை செயலாளர் பூவலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கலந்தாய்வில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து கலந்தாய்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாணவர்களுக்கான சேர்க்கை ஆணைகளை வழங்கிய அமைச்சர் சண்முகம் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தர் இன்னும் 1 மாதத்தில் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்யக்கோரி பால் வியாபாரிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹிசத்ரியா, டாகர் சேனா மற்றும் விவசாயிகள் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தினர். சர்கேஷ் காந்தி நகர் நெடுஞ்சாலையில் நூற்றுக்கணக்கான லிட்டர் பாலை சாலையில் ஊற்றி போராட்டம் நடத்திய பால் வியாபாரிகள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சாலை நடுவே போராட்டம் நடைபெற்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மணப்பாறை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் கடும் அவதியுறுவதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே புத்தாநத்தத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இங்கு தினமும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து வருகின்ற 100க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு போதிய அளவு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 7 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய சுகாதார நிலையத்தில் 3 மருத்துவர்கள் மட்டுமே பணியில் இருப்பதாகவும், ஆனால் சிகிச்சை பெற வரும் நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை அளிப்பதில்லை என்றும் நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். மருத்துவர்கள் இரவு நேரங்களில் பணியில் இல்லாததால் உயிருக்கு போராடும் நோயாளிகளுக்கு முதலுதவி சிகிச்சை கூட அளிக்க முடியாத அவல நிலை உள்ளதால் பல உயிரிழப்பு சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மருத்துவர்களின் பற்றாக்குறையை போக்க சுகாதாரத்துறை மற்றும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளுக்கு இலவச சைக்கிள் சேவை திட்டம் அடுத்த மாதம் நடைமுறைக்கு வருகிறது. மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகள் ரயில் நிலையத்தில் இருந்து அருகிலுள்ள பகுதிகளுக்கு சென்று திரும்புவதற்காக இலவச சைக்கிள் சேவை திட்டத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன்படி முதல் கட்டமாக கோயம்பேடு பேருந்து நிலையம், வடபழனி, அசோக் நகர், ஈக்காட்டு தாங்கல், பரங்கிமலை, ஷெனாய் நகர் மற்றும் நேரு பூங்கா ஆகிய இடங்களில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் தலா 10 சைக்கிள்கள் வீதம் அடுத்த மாதம் முதல் நிறுத்தி வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ரயில் நிலையங்களுக்கு தேவைப்படும் சைக்கிள்களை கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள ஆதி சைக்கிள் கிளப் வழங்குவதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சைக்கிள் வேண்டுமென்றால் SMS மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் 7 ரயில் நிலையங்களில் ஏதாவது ஒரு ரயில் நிலையத்தில் சைக்கிள்களை திரும்ப ஒப்படைக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பயணிகள் சைக்கிளை திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றும் பட்சத்தில் அவர்களை எளிதில் கண்டுபிடிக்கும் விதமாக SMS அனுப்பும் பயணியின் அடையாள அட்டை நகல் மற்றும் செல்போன் எண்கள் பதிவு செய்யப்பட்டுவிடும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அந்தியூரில் பொது இடங்களில் சுற்றித் திரியும் குதிரைகளால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள புதுப்பாளையம் பகுதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் குருநாதர் சுவாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு கால்நடை சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் குதிரைகளை விலைக்கு வாங்கி சிலர் குருநாதர் சுவாமி கோயிலுக்கு நேர்த்து விடுகின்றனர். சில வியாபாரிகள் இந்த கோயில் சந்தையில் விற்பனையாகாத ஊனமான குதிரைகள் சிலவற்றை அப்படியே விட்டுவிட்டு செல்கின்றனர். அப்படி விடப்பட்ட 10க்கும் மேற்பட்ட குதிரைகள் அந்தியூரில் உள்ள பள்ளிகள், அலுவலகங்கள் மற்றும் நகரின் பல பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சாலைகளில் செல்லும் போது குதிரைகளால் விபத்து ஏற்படும் அபாயமும் ஏற்படுகின்றது. ஆகையால் இந்த குதிரைகளை பிடித்து பேரூராட்சி நிர்வாகம் உரிய கால்நடை பராமரிப்பு மையங்களில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணப்பாறை அருகே குடிநீர் வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்துள்ளது சங்கிப்பட்டி கிராமம். இங்கு கடந்த சில மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்துள்ளனர்.
அது மட்டுமின்றி அங்குள்ள ஆழ்குழாய் கிணறுகளிலும் போதிய தண்ணீர் இல்லாததால் அவதிப்பட்டு வந்த அந்த பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தனர். ஆனால் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்த பொதுமக்கள் மணப்பாறை கோவில்பட்டி சாலையில் உள்ள சங்கிப்பிட்டி பிரிவு சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த மணப்பாறை போலீசார் மற்றும் ஆளுங்கட்சி நிர்வாகிகளிடமும் கிராம பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக ஆழ்குழாய் அமைத்து தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து மறியல் மற்றும் போராட்டம் கைவிடப்பட்டது. வால்பாறை பகுதியில் கூடுதல் விலைக்கு மது விற்கப்படுவதை தடை செய்ய கோரி காவல் நிலையத்தில் பல்வேறு கட்சியினரும் புகார் அளித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை நகர பகுதியில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 5 மதுக்கடைகள் சமீபத்தில் மூடப்பட்டன. இந்நிலையில் வால்பாறை காந்தி சிலை வளாகம், புதிய பேருந்து நிலையம், மார்க்கெட், ரொட்டிக்கடை போன்ற பகுதிகளில் செயல்பட்டு வரும் மதுக்கடைகளில் 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மது பாட்டில்கள் அதைவிட 2 மடங்கு கட்டணத்தில் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆகையால் இந்த முறையற்ற மது விற்பனையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி காங்கிரஸ், மதிமுக, பாஜக, கொங்கு பேரவை, பாமக போன்ற பல்வேறு கட்சியினரும் வால்பாறை காவல் ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனர். இந்த புகார் குறித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் ஆய்வாளர் உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். இதில் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். பல்லாவரம் நகராட்சியில் சம்பளம் வழங்காததால் துப்புரவு தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த பல்லாவரம் நகராட்சியின் துப்புரவு தொழிலாளர்களுக்கு 1ஆம் தேதி முதல் சம்பளம் வழங்கப்படாததால் பணிகளை புறக்கணித்து பல்லாவரம் நகராட்சி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பணிகளை மேற்கொள்வதற்காக துடைப்பம், கையுறை போன்றவை வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இதனால் நகராட்சி பகுதிகளில் துப்புரவு பணிகள் பாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக அதிகாரிகள் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பல்லாவரம் நகராட்சி ஆணையர், தொழிலாளர்கள் ஊதிய பட்டியல் தயாரிப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் ஊதியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அதனை உடனடியாக சீரமைத்து சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மற்ற கோரிக்கைகளை ஒரு வாரத்தில் தீர்த்து வைப்பதாக உறுதியளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புன்னகையை தேடி என்ற பெயரில் குழு அமைத்து காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழக காவல்துறை டிஜிபி ராஜேந்திரன் உத்தரவின்படி காணாமல் போன குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்கும் பணிகள் நடந்தது. இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடித்து அவர்களை பெற்றோர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது புன்னகையை தேடி 3 என்ற பெயரில் காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. தற்போது தொடங்கப்பட்டுள்ள புன்னகையை தேடி 3 குழுவிற்காக காவல்துறை சார்பில் ஒரு வாகனமும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வாகனத்தை மாவட்ட எஸ்பி மகேஷ்குமார் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காணாமல் போன மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளை பாதுகாப்பதற்காக தனியாக குழு அமைக்கப்பட்டு ஆதரவின்றி தெரியும் குழந்தைகளை மீட்கும் பணிகளை அந்த குழுவினர் மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தேவி பிரியா, நன்னடத்தை அலுவலர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த முருகவேல் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கடந்த ஆண்டு தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது என்றும் தற்போது 2016-17ஆம் ஆண்டில் +2 வகுப்பு தேறிய மாணவர்களுக்கும் முன்பு அளித்தது போல நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த மனுவை நேற்று விசாரித்த நீதிபதிகள் பல்வேறு மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களின் பாடத்திட்டங்கள் தான் அமலில் இருக்கின்றன என்றும் இப்படி ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் மாநில பாடத்திட்டத்துக்காக நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரினால் அது சாத்தியமாகாது என்றும், எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அரசு பஸ் ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சை நடத்த வலியுறுத்தி அனைத்து பணிமனைகளின் முன் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என போக்குவரத்து ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அரசு போக்குவரத்து கழகங்களில் 1.43 லட்சம் ஊழியர்கள் உள்ளனர். அவர்களுக்கான 13வது ஊதிய ஒப்பந்த பேச்சை உடனே நடத்த வேண்டும், பழைய நிலுவைகளை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மே மாதம் 14, 15, 16 ஆகிய நாட்களில் தமிழகம் முழுவதும் வேலைநிறுத்தம் நடத்தப்பட்டது. அப்போது தொழிற்சங்கங்களுடன் நடத்திய பேச்சில் போக்குவரத்து ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கான பணப்பலன்களை உடனே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர்கள் உறுதியளித்தனர். ஆனால் அதற்கான நிதியை தமிழக அரசு ஒதுக்கவில்லை என்றும் ஊதிய ஒப்பந்த பேச்சையும் துவக்கத்தையும் கண்டித்து நாளை 323 பணிமனைகளின் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என போக்குவரத்து ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்துள்ளது.
இந்நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையினால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் பருவமழை பெய்ய தொடங்கிய காரணத்தால் நாமக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சேந்தமங்கலம், கொல்லிமலை, காரவள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சற்று வெப்பம் தணிந்து குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குற்றாலத்தில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து ஐந்தருவியில் உள்ள படகு குழாமில் படகு சவாரி தொடங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஒரு வார காலமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. ஐந்தருவி அருகில் உள்ள சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான படகு குழாமில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தண்ணீர் நிரம்பியதை அடுத்து படகு சவாரி துவங்கியது. இதற்காக மொத்தம் 33 படகுகளும் தேவையான அளவு பாதுகாப்பு கவச உடைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதன் துவக்க விழாவை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நத்தூரி, நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு படகு சவாரி செய்தனர். கோவையை அடுத்த மதுக்கரை குடியிருப்பு பகுதியில் புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றபோது சிறுத்தை உயிரிழந்தது. கோவை மாவட்டம் மதுக்கரை அடுத்துள்ள குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று புகுந்தது. அப்போது சிறுத்தையை கண்ட பொதுமக்கள் அலறி அடித்து ஓடி தங்கள் வீடுகளில் பதுக்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் குடியிருப்பு பகுதியில் பதுங்கியிருந்த சிறுத்தையை மயக்க மருந்து செலுத்தி பிடிக்க திட்டமிட்டனர். ஆனால் மயக்க நிலையில் இருந்த சிறுத்தையை வனப்பகுதிக்கு கொண்டு செல்ல முயன்றபோது சிறுத்தை உயிரிழந்திருப்பது தெரியவந்தது. சிறுத்தை உயிரிழப்பு குறித்து விளக்கம் அளித்துள்ள வனத்துறையினர் உடல்நலக்குறைவு காரணமாக சிறுத்தை இறந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் சிறுத்தை மரணம் குறித்து விசாரணை நடத்தினார். ஒசூர் அருகே மலை கிராமத்தில் மர்ம நபர்கள் எருமை மாடுகளுக்கு தீ வைத்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கீழக்குற்றாவூர் எனும் மலை கிராமம் அமைந்துள்ளது. இங்கு வசிக்கும் கிராம மக்கள் பெருவாரியாக எருமை மாடுகளை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் எருமை மாடுகளை கட்டி வைத்து தாக்கியும் மாட்டின் வாள்களில் தீயினை வைத்தும் கொளுத்தியுள்ளனர். மாடுகள் அலறும் சத்தம் கேட்டு அங்கு வந்த மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளை தீயிலிருந்து மீட்டெடுத்தனர். பின்னர் இது தொடர்பாக அஞ்சட்டி காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது. புகாரை ஏற்று வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இரக்கமின்றி எருமை மாடுகளுக்கு தீ வைத்த சம்பவம் மலை கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணப்பாறை அருகே அரசு பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக முக்கிய பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்துள்ள வையம்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி நேரம் முடிந்ததும் வழக்கம் போல் ஆசிரியர்கள் பள்ளியை மூடிவிட்டு சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக பள்ளியில் திடீரென்று தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் விரைந்து தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் தீ கட்டிடம் முழுவதும் பரவ தொடங்கியதால் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பொதுமக்களின் உதவியுடன் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து காரணமாக பள்ளியில் உள்ள முக்கிய ஆவணங்கள் தீயில் கருகி சேதமடைந்துள்ளது. கிருஷ்ணகிரி அருகே சரியாக ஊதியம் வழங்காததை கண்டித்து நீரேற்று நிலைய பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்துள்ளது தளிகள்ளி. இப்பகுதியில் தலைமை நீரேற்று நிலையம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையத்திலிருந்து போச்சம்பள்ளி சுற்று வட்டார பகுதிகளுக்கு குடிநீர் நீரேற்றம் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தலைமை நீரேற்று நிலைய ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இதை கண்டிக்கும் விதமாக பர்கூர் கூட்டூர் குடிநீர் திட்டம், தோப்பூர் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் போச்சம்பள்ளி கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட 17 கூட்டு குடிநீர் திட்ட ஊழியர்களான மின் பணியாளர்கள், பராமரிப்பு உதவியாளர்கள் மற்றும் பொருத்துநர்கள் உட்பட சுமார் 80க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்றும் அரசு நிர்ணயித்த ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவான்மியூரில் பூமிக்கடியில் செல்லும் மின்சார கேபிளை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த ஊழியர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக விழுந்தார். திருவான்மியூர் எல்பி சாலையில் பூமிக்கடியில் செல்லும் மின்சார கேபிளை பழுது பார்க்கும் பணியில் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியரான ஜெயபிரகாஷ் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐயனார், லட்சுமணன் ஆகிய இருவரும் மின்சாரம் தாக்கியதில் பலத்த காயமடைந்ததால் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து திருவான்மியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆலங்குடியில் குறுவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மாவட்ட அளவிலான குறுவட்ட விளையாட்டுப் போட்டி ஆலங்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. 15 வகையான போட்டிகளில் 33 பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மாவட்ட அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட உள்ளனர். புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஏ.கே. ஜோதி நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த நஜீம் ஜைதியின் பதவிக்காலம் நாளை மறுநாள் நிறைவடைவதால் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஏ.கே. ஜோதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் ஜோதி 21வது தலைமை தேர்தல் ஆணையராகிறார். நாளை அவர் பொறுப்பேற்பார் என்று தகவல்கள் கூறுகின்றன. ஜோதி தலைமையில் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான விவகாரத்தையும் இவரே கையாள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரில் 22 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு 3வது தீவிரவாதியையும் இந்திய ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள பாம்னோ பகுதியில் 3 தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக இந்திய ராணுவத்தினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலை அடுத்து பாம்னோ சென்ற ராணுவத்தினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டிற்கு இந்திய ராணுவத்தினர் அளித்த பதிலடியில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதையடுத்து 3வது தீவிரவாதியை சுமார் 22 மணி நேரத்திற்கும் மேலாக தேடி வந்த ராணுவ வீரர்கள் தீவிர முயற்சிக்கு பிறகு 3 தீவிரவாதிகளையும் கண்டுபிடித்து சுட்டுக் கொன்றனர். இத்துடன் காவிரி நியூஸின் எக்ஸ்பிரஸ் செய்தித்தொகுப்பு நிறைவடைந்தது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸுடன். புதிய செய்திகளுக்கு காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.